ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 20-3-2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். முதல் கேள்வி, பாபா என்ன கேட்குறாங்கன்னா, தந்தையினுடைய படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுறதில்லைன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், பூதங்கள் சம்பந்தமான கல்வி, மற்றவர்களுடைய எண்ணங்களை ஆராய்வது, அதாவது தெரிந்து கொள்வதுங்கிறாங்க பாபா. இது பூதங்களுடைய கல்வியாக இருக்குதுங்கிறாங்க. நமக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுறதில்லன்னு சொல்கிறாங்க. பாபா மனதில் உள்ள எண்ணங்களை அறிபவர் அல்ல, அவர் எல்லாம் அறிந்தவர், அதாவது ஞானம் நிறைந்தவர் அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை வருவதே நமக்கு ஆன்மீக கல்வி கற்பிப்பதற்காக தான். இந்த கல்வியின் மூலம் நமக்கு 21 பிறவிக்கான ராஜ பதவி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனுடைய அர்த்தம் தெரியாமல் மனிதர்கள் ஆத்மாவும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிந்திருக்கிறதா பாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அதுக்கான பதில், ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பல காலமாக பிரிந்திருக்கிறோம்னு பாடப்படுதுங்கிறாங்க. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயமே எழாது. இங்கு பூமிக்கு வந்த பின் வாழ்கின்ற ஆத்மாக்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடம் பிரிந்திருக்கின்றன. பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்கு நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோங்கிறாங்க பாபா. இதனையுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காம அந்த மாதிரி பாடியிருக்கிறாங்க. நீங்கள் தான் முதல்ல தந்தையிடமிருந்து பிரிந்தவங்கன்னு பாபா நம்மளை சொல்கிறாங்க. ஆகவே சிவபாபாவும் நம்மளை தான் முதல்ல சந்திக்கிறாரு. நமக்காக தான் பாபா வர வேண்டியதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சத்யுகத்தின் சுரங்கங்களில் என்ன நிரம்பி இருக்கிறதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நம்ம இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக மாற்றுகிறோங்கிறாங்க பாபா. பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குறோம். அங்கே சுரங்கங்களில் அளவில்லா தங்கம் நிரம்பி இருக்குது, தங்கத்தின் மலையாக இருக்குது. பிறகு அது திறந்து கொள்ளுதுங்கிறாங்க பாபா. தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக ஆக்குறாங்க. மாளிகைகள் பெரிய தங்க கற்கள்னால தான் கட்டப்படுங்கிறாங்க பாபா. மாயா மச்சந்தர்ங்கிற கதை கூட காண்பிக்கிறாங்க. ஆனால் அவை அனைத்தும் கதைகள் தான். நான் அவற்றின் சாரத்தை தான் சொல்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. எது இங்கு அதிசயமானதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்பொழுது ராஜ பதவிக்காக நம்ம படிச்சிட்ருக்குறோங்கிறாங்க பாபா. நம்மளுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியரோடும் ராஜ்யத்தோடும் தான் ஈடுபட்டிருக்கு. எப்படி கல்லூரியில் படிக்கும்போது புத்தி ஆசிரியரோட தொடர்பில் இருக்குதோ அதே மாதிரிங்கிறாங்க பாபா. பாரிஸ்டராக இருக்கிறவங்க தானும் படித்து மற்றவங்களையும் தனக்கு சமமாக உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆனால் பாபா இங்கே அந்த மாதிரி செய்கிறதில்ல. தான் ராஜாவாகிட்டு நம்மளையும் ராஜாவாக ஆக்குறது இல்லைங்கிறாங்க பாபா. அந்த மாதிரி இதுதான் இங்கே அதிசயமாக இருக்குது. இது நம்மளுடைய ஆன்மீக படிப்பாக இருக்குன்னு பாபா எது அதிசயம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் தேவதைகள் முன்பு சென்று என்ன சொல்லி வணங்குவதாக பாபா கூறுகிறார். அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க, தேவதைங்க முன்பாக சென்று வழிபடும்போது நாங்கள் எந்த நற்குணமும் இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் தான் எங்கள் மீது கருணை காட்டணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்படி சொல்லும்போது புத்தி இறைத்தந்தையின் பக்கம்தான் செல்லுதுங்கிறாங்க பாபா. அவரை தான் கருணை உள்ளம் கொண்டவர்னு நம்ம அழைக்கிறோம். குழந்தைகளின் அனைத்து துக்கங்களையும் 100% நீக்கிறாரு. சுகம் தருவதற்காக தான் பாபாவே வந்திருக்கிறாரு. எவ்வளோ இரக்கம் காட்டுறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த்மதி சோகதின்னு பாபா கேட்குறது என்ன? எது நம் கூட வரப்போவதில்லை, எது மட்டுமே நம் கூட வரும்னு பாபா கேட்குறாங்க. இதுக்கான பதில்கள், சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்கிறதுனால அந்த கடைசி கால எண்ணங்கள் படி தான் நமது நிலை அமையுங்கிறாங்க பாபா. அதாவது அந்த்மதி சோகதிங்கிறாங்க. சாந்தி தாமத்தை நினைவு செஞ்சோம் அப்படின்னா சரீரத்திலிருந்து விடுபடும் போது ஆத்மாக்கள் சாந்தி தாமம் சென்றடைஞ்சிடுங்கிறாங்க பாபா. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யணும், யாருடைய நினைவும் வரக்கூடாதுங்கிறாங்க. ஒரேடியாக புத்தி பாதை தெளிவாக இருக்கணுங்கிறாங்க. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கிறதுனால நமக்கு உள்ளூர எல்லை கடந்த குஷியும் ஏற்படுங்கிறாங்க பாபா. இந்த பழைய உலகத்தில் அல்ப கால ஒரு நொடிக்கான சுகம்தான் இருக்குது, இது கூட வரப்போகிறது இல்லைங்கிறாங்க பாபா. அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான்
கூட வரும். அதாவது ஞான ரத்தினங்களின் சேமிப்பு தான் கூட வரும். மேலும் 21 பிறவிக்கான இதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அழியக்கூடிய செல்வத்தினால பாபாவுக்கு வேறு வழிமுறையில் யாராச்சும் உதவி செஞ்சாலும் அவர்கள் கூடவும் ஞான ரத்தினங்களோட சேமிப்பும் கூட வரும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாபா நம்மிடம் எதை வாங்கி கொண்டு எதை தருவதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, பாபா நம்மிடம் உள்ள மதிப்பில்லாத சோழிகளை வாங்கி கொண்டு நமக்கு அங்கே மாளிகைகளை தரேங்கிறாரு பாபா. பாபா சோழிக்கு பதிலாக எவ்வளோ ரத்தினங்களை தர்றாரு. அதுக்கு உதாரணமாக பாபா சொல்கிறாங்க, அமெரிக்க மக்கள் நிறைய செலவு செஞ்சு பழைய பொருட்களெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பழைய மனிதர்கள் பழைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அமெரிக்க மக்கள் பைசா பெறாத பொருளுக்கு 1000 ரூபாய் அளவுக்கு கூட பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அந்த மாதிரி பாபாவும் மதிப்பில்லாத சோழிகளை வாங்கிக்கிட்டு நமக்கு மாளிகைகளை தரதா சொல்கிறாரு. மனிதர்களுக்கு எந்த விஷயம் தெரியாத காரணத்தினால எந்த இருவரையும் ஒருவராக சொல்லிவிட்டனர்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க, பாபா எவ்வளோ நல்ல வாடிக்கையாளராக இருக்கிறாரு, அதனால் அவரை கள்ளங்கபடமற்றவர்னு புகழ் பாடுறாங்க. மனிதர்களுக்கு இது கூட தெரியாத காரணத்தினால தான் சிவனையும் சங்கரரையும் ஒருவர்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய பையை நிரப்புங்கள்னு சொல்கிறாங்க. நமக்கு ஞான ரத்தினங்கள்லாம் கிடைக்கிது. இவற்றினால நமது புத்தியினுடைய பை நிரம்புதுன்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. இவர்தான் நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாக இருக்கிறாரு. அவர்களோ சங்கர்னு சொல்லுவதோடு இல்லாமல் ஊமத்தை விதைகளை உண்பதாகவும் போதை தரும் லாகிரி வஸ்துவின் புகை பிடிக்கிறதாகவும் சொல்லிட்டாங்க. என்னவெல்லாம் விஷயங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஜெகதாம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார், இவரிடம் ஏன் செல்லுகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், லக்ஷ்மியாக இருக்கிற இவர் முன் ஜென்மத்தில் ஜெகதாம்பா அதாவது ஞானேஸ்வரியாக இருந்தாருங்கிறாங்க பாபா. அவரே பிறகு ராஜராஜேஸ்வரியாக ஆகிறாரு. இப்போது யாருடைய பதவி பெரியது அப்படின்னு பார்க்கும்போது இவர் சொர்க்கத்தின் எஜமானராக இருக்காருங்கிறாங்க பாபா. ஜெகதாம்பா எதற்கு எஜமானியாக இருந்தார், ஏன் இவங்கள்ட்ட செல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கு கூட 100 கைகள் 200 கைகள் 1000 கைகளுடையவங்களாம் காட்டுறாங்க. எத்தனை குழந்தைங்களோ அந்தளவுக்கு கைகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஜெகதாம்பாவுக்கு கூட லக்ஷ்மியை விட அதிகமான கைகளை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அவரிடம் சென்று அனைத்தையும் வேண்டுறாங்க, இது வேணும் அது வேணும்னு. இப்படி நிறைய ஆசைகளோடு அவங்க ஜெகதாம்பா கிட்ட செல்கிறாங்க. லக்ஷ்மி கிட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வேண்டதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. இவரிடம் செல்வம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஜெகதாம்பாவிடம் சொர்க்கத்தின் ராஜ பதவியே கிடைக்கிது. அதனால் ஜெகதாம்பாவிடம் எதை விரும்பி யாசிக்கிறதுனே மனிதர்களுக்கு தெரியலைங்கிறாங்க பாபா. இதுவோ படிப்பாக இருக்குது. ஜெகதாம்பா எதை கற்பிக்கிறார்னா ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு, என்ன புத்தியோகம் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா. எது சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் எங்களுக்கு தெரியாது என சொல்லிவிட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறது என்ன. பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகத்துடைய அழிவு கண்ணுக்கு முன்பாக இருக்குதுங்கிறாங்க பாபா. இதுதான் மகாபாரத யுத்தம்னு சொல்கிறாங்க. பாரதத்தில் யஞ்ஞம் ஆயத்தம் அதாவது ஆரம்பமாகி இருக்குதுங்கிறாங்க பாபா. இதிலிருந்து விநாசத்தோட தீப்பிழம்பு வெளியாகுது. நமக்காக தான் புதிய உலகம் தேவைப்படுறதுனால பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைங்களே இந்த பழைய உலகம் அழியணுங்கிறாங்க பாபா. எனவே இந்த போரினுடைய மூல வேறு இங்கேருந்து தான் வெளிவருது அப்படிங்கிறாங்க பாபா. இந்த ருத்ர ஞான வேள்வியிலிருந்து மிகப்பெரிய போர் விநாச ஜுவாலை கொழுந்து விட்டு எரியுது. இது சாஸ்திரங்களை எழுதப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு மனிதர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை பாபா புரிய வைத்தார், எதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க, பாபா பிரம்மா மூலம் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. பிரம்மாவும் கூட சிவபாபாவோட குழந்தை தான். விஷ்ணுவின் ரகசியத்தை அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறாருங்கிறத நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. இப்போ நாம் பிராமணர்கள் பிறகு தேவதை ஆகின பிறகு 84 பிறவிகள் எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறாங்க பாபா. இந்த ஞானத்தை தருபவர் ஒரே ஒரு தந்தை தான்.
அதனால் மனிதர்களிடமிருந்து இந்த ஞானம் எப்படி கிடைக்கும், இதில் புத்திக்கான எல்லா விஷயமும் இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யோகத்திற்கு என்ன பெயர் கூறப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு யோகத்திற்கு அக்னின்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா. ஏன்னா யோகத்தால் தான் ஆத்மாவில் உள்ள கரை நீங்குது. யோக அக்னியினால் தமோ பிரதான ஆத்மா சதோ பிரதானமாக ஆகுது. ஒருவேளை இந்த அக்னி குளிர்ந்து விட்டால் கரை நீங்காதுங்கிறாங்க பாபா. நினைவிற்காக தான் யோக அக்னின்னு சொல்லப்படுது. இதனால தான் விகர்மங்கள் விநாசம் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எந்த நினைவின் மூலம் பந்தன் முக்த் ஆனோம் என்றால் யோக யுக்த் ஆகிவிடலாம்னு பாபா கேட்குறது என்ன? பதில், பந்தன் முக்தியின் அடையாளம் பாபா சொல்கிறாங்க சதா யோகம் நிறைந்த யுக்தான நிலைங்கிறாங்க பாபா. யோக யுக்து குழந்தைங்க பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. மனதிற்கான பந்தனமும் இராது. லௌகீக பொறுப்புகள் விளையாட்டு. ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்து கொண்டே விளையாடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய மாட்டீங்க. பந்தனம் என நினச்சிங்கன்னா கஷ்டம் வந்துடும். என்ன ஏன் என்ற கேள்வி எழும். அதனால் பொறுப்பு பாபா, இதுக்கான பொறுப்பு பாபா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். நம்ம நிமித்தமாக இருக்கிறோங்கிற அந்த நினைவின் மூலம் பந்தன் முக்தா ஆயிடுங்க. அப்பொழுது யோக யுக்தா ஆயிடலான்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செய்பவர் செய்விப்பவர் என்ற நினைவில் எதை அழித்து விடலாம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், செய்பவர் செய்விப்பவர்ங்கிற நினைவில் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.